முதல் மேயராக பதவியேற்று சிறப்பு செய்த மரியாதைக்குரிய திரு மதுரை முத்து ஐயா அவர்களின் வெங்கல சிலை திறந்து வைக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். என்ன ஒரு அழகான தருணம். ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாநகராட்சியின் முதல் மேயராக பதவியேற்று சிறப்பு செய்த மரியாதைக்குரிய திரு மதுரை முத்து அவர்களின் வெங்கல சிலையை திறந்து வைத்து சிறப்பு செய்தார் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அவரின் வெங்கல சிலைக்கு மலர் அணிவித்து மரியாதை செய்கிறார். உடன் நம் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உடன் அணிவகுக்க நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுரை மாநகராட்சி முதல் மேயராக அழகான தருணம். ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிலைக்கு மாலை அணிவித்து மதுரை மாநகராட்சியின் முதல் மேயர் முத்துவின் வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். வெற்றி, விவரங்கள். மதுரையில் நாளை நடைபெறக்கூடிய திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை வந்திருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோ வரவேற்பானது அளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் 3 மணி நேரம் 40 நிமிடங்களுக்கு நீடித்த அந்த ரோட் ஷோ 17 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த ரோட் ஷோவில் முதலமைச்சர் பங்கேற்று பொதுமக்கள் தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்று அவர்களை சந்தித்து அவர்களோடு மகிழ்ந்து அவர்களுக்கு அன்பை பரிமாறி முதலமைச்சர் சரியாக இந்த சிலை திறக்கும் நிகழ்விடத்திற்கு வந்திருக்கிறார். இந்த இடத்தில் மதுரையினுடைய முன்னாள் மேயர், மதுரை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட 1971 மேயராக நியமிக்கப்பட்டவர் முத்து, அண்ணா முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி அவர்களால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் திமுகவின் பெரும் உழைப்பாளியாக, கட்சிக்காக நிறைய கடும் பணியாற்றியவராக கொண்டாடப்பட்டவர் முத்து. அவருக்கு 1991 இந்த இடத்தில் ஒரு சிமெண்ட் சிலையை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி திறந்து வைத்து அதற்கு அருகே இருக்கக்கூடிய பாலத்திற்கு முத்து மேம்பாலம் என்றே பெயர் வைத்திருந்தார். அந்த அளவுக்கு திமுகவில் மிக முக்கியமான ஒரு தலைவராக, மதுரையின் முத்து சொத்து என்று அழைக்கப்பட்ட, திமுக தலைவர்களால் அழைக்கப்பட்ட, கொண்டாடப்பட்ட ஒரு முன்னாள் மேயர் முத்து. அவருக்கான வெண்கல சிலை என்பது மறு வடிவமைப்பு நிறுவப்பட்டது. அந்த வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து திறந்து வைத்து அவருடைய சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்து இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறார். தற்பொழுது அந்த ரோட் ஷோவினுடைய இறுதி நிகழ்வாக நடைபெற்ற இந்த முன்னாள் மேயர் முத்துவினுடைய சிலை திறப்பு நிகழ்வும் நிறைவடைந்து இங்கிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறப்பட்டு சாலை மார்க்கமாக டிவிஎஸ் நகரில் அமைந்திருக்கக்கூடிய அவரது சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு.க. அழகிரியினுடைய இல்லத்துக்கு செல்கிறார். அங்கு அவருடன் ஒரு சந்திப்பானது நிகழ்வு நடைபெற இருக்குது. 2014 திமுகவில் இருந்து மு.க. நீக்கப்பட்டது பின்பாக மதுரையில் மு.க. அழகிரியை முதலமைச்சர் சந்திக்கிறார் என்பதும் மிக குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். கிட்டத்தட்ட 3.25 மணி நேர ரோட் ஷோ, அதை தொடர்ந்து நடைபெற்று அந்த ரோட் ஷோவில் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவர் நடந்து மக்களை தொண்டர்களை சந்தித்திருக்கார் என்பதும் மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அதனைத் தொடர்ந்து சிலை திறப்பு நிகழ்வு பின்னராக மு.க. அழகிரியை சந்திப்பதற்காக அவர் இழந்தார். தொடர்ந்து நாளை காலையும் இதே போல ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு ரோட் ஷோவையும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். அதற்கு பின்னர் தான் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்வு இப்படி தொடர்ச்சியான பல்வேறு நிகழ்வுகளிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். நன்றி வெற்றி, விவரங்களுக்கு. மதுரை மாநகராட்சியின் முதல் மேயராக பதவியேற்று சிறப்பு செய்த மரியாதைக்குரிய திரு முத்து அவர்களின் வெண்கல் சிலையை திறந்து வைக்கிறார். கைதட்டலுடன் ஒரு உற்சாகத்துடன் திறந்து வைக்கிறார்.